தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் வரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோப சாந்தையே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்று நாள் வியாழக்கிழமை, குரோதி வருடம் ஆடி மாதம் 23வது நாள், ஆங்கில தேதிப்படி இன்று பார்க்கும் பொழுது இன்று ஆகஸ்ட் மாதம் 8வது நாள் 2024. இன்றைய தினத்தில் உள்ள அதாவது நேரம் காலம் என்று சொல்லக்கூடிய நல்ல நேரம், ராகு காலம், இதெல்லாம் பற்றி பேசலாம். மற்றும் ஜோதிட கருத்துக்களும் தொடர்ந்து பேசலாம். இன்று காலை 10:45 முதல் 11:45 வரை நல்ல நேரம். இன்று ராகு காலம் என்று பார்க்கும்பொழுது மதியம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை ராகு காலம். இன்று காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை யமகண்டம். இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசிரமம் என்று பார்க்கும்பொழுது இன்று உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம். சந்திராசிரமம்னாலே என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதாவது இன்னைக்கு சந்திராசிரமாக நம்ம அமைதியாக இருக்கணும், வாய் கொடுக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினம். அதை வாக்குவாதம் செய்யக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக உள்ளது. அதுவும் உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க. என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்று அதாவது சந்திரன் எங்கே சென்று கொண்டிருக்கிறார் பார்க்கும்பொழுது உத்திர நட்சத்திரம் மற்றும் அஸ்த நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அதாவது கன்னிராசியில் போயிட்டுருக்காங்க. இன்று தினத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவான் அதாவது ரிஷபம் என்று சொல்லக்கூடிய காளை மாடு ராசியான அந்த 2வது ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். சூரியன் புதனும் கடகத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். சிம்மத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு பகவானும், கன்னியில் கேது பகவானும் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு செவ்வாய் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குருவோடு சஞ்சரிக்கின்றார். பொதுவாகவே குருவும் செவ்வாயும் ரொம்ப தோஸ்துன்னு சொல்லுவாங்க நண்பர்கள். அவங்க தனஸ்தானத்தில் இருக்கிறதும் ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். ஸோ மேசராசிக்காரங்களுக்கு தொடர்ந்து பணம் சம்பந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்குது. அப்படி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தொகை கடனை கூட நீங்கள் அடைக்கக்கூடிய ஒரு தினமாகவும் இன்றைக்கி இருக்குது. உங்களுடைய கலத்திரஸ்தானத்து அதிபதி சுக்கிர பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படின்பாங்க பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆடி மாதம்னா கூட திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. கவலை வேண்டாம். அதாவது கொஞ்சம் என்னடா அது வரனே அமையல அப்படின்னு கவலைப்படக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இன்று ரொம்ப அருமையான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையுது. நிச்சயமாக நல்ல ஒரு வரன் கிடைக்கும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனுடைய நிலையும் மிக அருமையாக, அதாவது பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறனால நிச்சயமாக பெண்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை இல்லாத பெண்களுக்கு மற்றும் ஐடி லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐடி லைனில் இருக்கவங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு, அவங்களுடைய தொழிலில் ஒரு திருப்திகரமான நிலை இன்று அமையும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசியிலேயே குருவும் செவ்வாயும் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதும் மற்றும் சந்திரன் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பார்த்தீங்கன்னா காதல் கன்சிமிட்டும் என்றும் சொல்லலாம். ஒரு நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிடித்த நபரை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. ஒரு நல்ல ஒரு பணவரவுக்கும் ஏற்ற நாளாக உள்ளது. நீங்கள் நினைத்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு தினமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைகிறது. உங்களுடைய 4வது இடம் என்று சொல்லக்கூடிய அந்த சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லலாம். அதாவது ஒரு சுகவாசி அப்படின்ற கூடிய சில விஷயங்கள், உங்களுக்கு பிடித்த விஷயங்கள், அத்தியாவசியமான தேவைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாமே இன்று பெறக்கூடிய ஒரு நிலை உண்டு. ஒரு வெளியிடங்களுக்கு சென்று வருவது, வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த பயணங்கள் மூலியமாக சில ஆதாயங்களும் தங்களுக்கு நிகழும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு வெட்டி செலவாயிடுச்சு இன்றைக்கி அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இல்லாமல் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே உங்களுக்கு அமையும். இந்த செய்யக்கூடிய செலவுகள் எல்லாமே உங்களுக்கு அது நல்ல ஒரு பலனை தரக்கூடிய நிலை நிச்சயமாக கிடைக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கணும் பார்க்கலாங்க.
உங்கள் ராசிக்கு புதன் வந்து எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடியது தனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பொதுவாகவே நம்ம ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவங்க ரொம்ப அருமையாக இருக்கணும் பொதுவாக. ஏன்னா அதுதான் ஒரு ஸ்ட்ராங்குன்னு சொல்லுவாங்க. அந்த புதன் வந்து உங்களுக்கு தனஸ்தானத்தில் சூரியனுடன் புதாத்திய யோகத்துடன் வேறு இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு தொகை கிடைக்கும். இன்றைக்கி வராத பணம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரியான விஷயங்கள் இன்று நீங்கள் முயற்சித்தீர்கள் என்றால் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக உள்ளது. இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசிக்கு, அதாவது தொழில்ஸ்தானத்தில் அதிபதி யார் அப்படின்னு ராகு பகவான். அந்த ராகு வந்து அங்கே இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமான விஷயங்களிலிருந்து உங்களுக்கு பணம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இன்று குறிப்பாக வண்டி வாகனம் வாங்கணும் அது மாதிரி எண்ணங்கள் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்ற நாளாக உள்ளது. இன்றைக்கி புக் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச கலரோ அதிர்ஷ்டமான கலர்கள் என்று சொல்லக்கூடிய பச்சை அல்லது நீலம், இந்த 2 வண்ணங்கள் உங்களுக்கு பயன் தரும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்க்கறச்சு உபஜயஸ்தானத்தில் கன்னிராசியில் பிரவேசிக்கின்றாருங்க. கடகராசி அதிபதி அந்த சந்திரன் வீட்டில் இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதனும் சூரியனும் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு புது விதமான ஒரு பயந்தாங்குழின்ற ஒரு பேர் வாங்கியிருப்பீங்களா சில பேர்கிட்ட, அதெல்லாமே பறந்து போயிடும். ஏன்னா பயங்கர தைரியம் இன்னைக்கு இருக்கும் அதிகமாக. ஒரு நீங்களா இப்படி சொல்கிறீங்க முடிவெடுத்தீங்கன்ற மாதிரி எல்லாம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அந்த மாதிரியான சில அதிரடி முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நிலை. அதுவும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு மேலதிகாரியாக நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் இன்று டக்குன்னு ஏதாவது சில விஷயங்களை வந்து முடிவெடுத்து அதனை செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக ஏற்படுகிறது. இன்றைய தினத்தில் சக ஊழியர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவாக உங்களுடைய அதாவது கடகராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிதானமாக எதுவாக இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு நபர் தான். இன்று வந்து பார்த்திங்கன்னா நான் முடிவெடுத்ததில் சொன்னேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சக ஊழியர்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதுன்னு ஒரு காரணமாக ஒரு நல்ல விஷயங்கள் வெளியில் போய்ட்டு டின்னர் சாப்பிட்றது இது மாதிரியான ஒரு சந்தோஷமான நிலையும் இன்று ஏற்படும் சக ஊழியர்களிடமும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு இன்னைக்கு அதாவது சூரிய பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படிலாம் பார்க்கும்போது அவர் இருக்கக்கூடிய அந்த சூரியன் வந்து எங்கே இருக்கார், எங்கே போயிருக்கார் அப்படின்னு பார்க்கறச்சா பெரிய ஸ்தானத்தில் தான் இருக்காங்க சிம்ம ராசிக்கு. ஏன்னா சூரியனால் இப்போ கொஞ்சம் பவர் கம்மியாக தான் இருப்பார் உங்கள் ராசி அதிபதி. காரணம் தட்சிணாயன்னு வேறு சொல்லியிருக்கேன். அதனால் சூரியனோட நிலை கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் இன்றைய நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது சந்திரன் வந்து உங்களுக்கு தனஸ்தானத்தில் அருமையாகவே இருக்காங்க. அதனால் சிம்மராசி அன்பர்களுக்கு பண விஷயம்லாம் இருக்குல்ல, அதனால ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பொதுவாக எல்லாரும் எதை நோக்கி போகிறாங்க, பணம் தான் அப்படின்னும் போது வருவாய்க்கு எந்த ஒரு குறைச்சலும் இருக்காது. வீட்டில் ஒரு நல்ல ஒரு அமைதி சூழல் கிடைக்கும். ஒரு சொல்லுவாங்க இல்லையா, கணவன் மனைவி இருவரும் நல்லா புரிந்து கொண்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு நாள் இன்றைக்கின்னு சொல்லலாம். இருவரும் இணைந்து சில விஷயங்கள் செய்வீங்க. பிள்ளைகளை பற்றின சில விஷயங்களை வந்து ஆலோசனை செய்து அதற்கு என்ன செய்யலாம் என்று அடுத்த நிலைக்கு முடிவெடுப்பீர்கள். இன்றைய தினத்தில் குறிப்பாக சிம்மராசி அன்பர்கள் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கறச்ச உங்கள் ராசியிலேயே சுக்கிர பகவான் இருக்காங்க. ஸோ அது ஒரு விசேஷம்னே சொல்லலாம். ஸோ தொழிலில் எந்த ஒரு பங்கமும் ஏற்படாது. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யார் அப்படின்னு பார்க்கறச்ச புதன் பகவான் தான். அவர் வந்து தொடர்ந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கார். அதாவது லாபஸ்தானம் சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச இந்த லைட் வெயிட் என்று சொல்லுவாங்களே, மாவு பவுடர்ஸ் இந்த லைனில் இருக்கவங்க மற்றும் பேப்பர்ஸ் லைட் வெயிட் இருக்குல்ல, இந்த பொருள் பேப்பர்லேயே அந்த கவர் அந்த சொல்லுவாங்க இல்லையா, ஹேண்ட்பேக்லேருந்து எல்லாமே பேப்பர்லேயே இப்போ நிறைய வந்திருக்கு. இந்த சொல்லுவாங்களே லோட்டாஸ் எல்லாமே. ஸோ அந்த லைனில் இருக்கவங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
லைட் வெயிட் உள்ள எல்லா பொருட்களில் விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைய தினத்தில் இந்த பஞ்சு ஆலைகள், இந்த துணி வியாபாரம் செய்வர்கள் மற்றும் ஜவுளிக்கடை, இந்த லைன்லலாம் நல்ல ஒரு விற்பனைகள் இன்று அதிகமாகும். நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் ஈட்டுவீர்கள். வாடிக்கையாளர்கள் பெருகுவார்கள். அவருடைய அந்த வாடிக்கையாளருடைய ஒரு பரஸ்பர உறவும் மேம்படும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அவரும் தொடர்ந்து லாபத்தில் தாங்க இருக்கார், லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். பேரே பாருங்க லாபம் அப்படின்னும் பொழுது நிச்சயமாக எந்த ஒரு பெரிய அளவில் வீண் விரயம்லாம் ஏற்படாது. நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்று அஷ்டமஸ்தானத்தில் தான் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்குது. ஸோ இருந்தாலும் அது ஒரு விபரீத ராஜயோகமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ஒரு பெருந்தொகை வருதுன்னா அதற்கு அவங்க தான் காரணம். அதே மாதிரி திடீர்னு ஆக்சிடெண்ட்லாம் வருது இல்லை, விபத்துக்கள். ஸோ என்னடா அது பயமுறுத்துன்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த செவ்வாய் வந்து அஷ்டமத்தில் இருக்கிறதால துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏதாவது வகையில் இந்த இடிச்சுக்கிறது, கால் அடிப்படுறது, இல்லைன்னா வந்து வண்டி ஓட்டும்போது நம்மளே போய் விழுந்துடுறோம்ல, மற்றவங்க போய் தள்ளி விட வேணாம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். நம்ம ஸ்லிப்பாகி விழுந்துட்டோம், சறுக்கி விழுந்துடுறோம், அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப கவனமாக நடக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஸோ இருட்டு இல்லைன்னு நினச்சிட்டு அந்த இடத்துல போய் காலை வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா பள்ளமாயிடும். இது கொஞ்சம் மழை காலமாகவும் இருக்கிறதுனால துலாம் ராசி அன்பர்கள் வெளியே செல்லும் பொழுது, பயணங்களின் பொழுது, இப்போ வண்டி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா லைட் இல்லாமல் இருட்டாக இருந்துருக்கலாம், கொஞ்சம் போய் மாட்டிப்போம். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி வந்து பெரிய ஆபத்துகள்லாம் இல்லை, நல்லாவே இருக்குது. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறச்ச உங்கள் ராசிக்கு அதாவது அந்த செவ்வாய் பகவான் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கலத்திரஸ்தானத்தை தொடர்ந்து இருக்காரு. இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு லாபத்தில் இருக்காருங்க. லாபம் என்றாலே சொன்னோம் இல்லையா, பொதுவாகவே நமக்கு லாபம்தான். கணக்கு கூட்டி பெருக்கி என்ன பண்ணாலும் என்ன லாபம் அப்படின்றது தான் நம்ம பார்ப்போம். அதே நீங்கள் கடையில் கூட பார்த்தீங்கன்னா லாபம் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம லாபத்தை நோக்கி தான் எல்லாம் செல்வோம். அந்த வகையிலே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணிக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். இதனால் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயத்துலலாம் லாபங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, விவசாயிகளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் சொல்லலாம். அவங்களுக்கு வந்து வங்கி கடன் கிடைக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நெல் விளைச்சல்கள் நல்ல ஒரு விற்பனைகள் நல்ல கூடக்கூடிய ஒரு நிலையாக இருக்கலாம். நல்ல விளைச்சல்கள் மகசூல்கள் கிடைக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்து சந்திரன்லாம் இருக்கலாம். அம்மாவாலையும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருப்பாங்க. மற்றும் அவங்களுடைய உறவினர்கள், தாய் வழி உறவினர்கள், சித்தி சித்தப்பா, இவங்க லைனில் கூட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யார்? குரு பகவான். அவர் உபஜயஸ்தானத்தில் 6வது இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்ருஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார். உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்திரன் இருக்காங்க. ப்ளஸ் வந்து பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவான். இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். லாபாதிபதி போய் பாக்கியத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்காது. ஏன்னா 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. சந்திரனும் இருக்காங்க, கேது பகவான் இருக்காங்க. ஸோ வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன வேலை இல்லைலாம் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. நிச்சயமாக வேலை இருக்கும். ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டு தான் வருவீங்க. அதுக்கு ஒரு சராசரியான ஒரு அடிமட்டம், ஒரு இயல்பு லாபமாவது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய தனஸ்தானத்தில் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான். அவரும் ஆட்சி பெற்று உபஜயஸ்தானத்தில் இருக்காங்க. ஸோ எல்லாமே செல்லும் இடமெல்லாமல் இன்று வெற்றி என்ற மாதிரி தான். ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு சந்திராசிரமம் தெளிவாக முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் மேன்மைகள் நிகழக்கூடிய ஒரு சூழல் உண்டு. இன்றைய தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி விஷயத்தில் மாணவர்கள் மட்டும் ஒரு முறைக்கு பல முறை படித்து எழுதி பார்க்கறது, இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்கள். அப்போ தான் மதிப்பெண்களும் அதிகமாக கிடைக்கும். எனக்கு பிடிச்ச துறையும் நமக்கு எதிர்காலத்தில் அமையுங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு இன்று அதாவது சந்திராசிரமங்க. என்னடா அது, பயப்படாதீங்க. உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி சந்திராசிரமம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இன்று நீங்கள் ஏதாவது அவிட்ட நட்சத்திரக்காரங்க மட்டும் புதிய காரியங்கள் செய்யலாம், கையெழுத்து போடுங்க, முக்கியமான நபரை போய் பார்க்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா உங்களுக்கு சந்திராசிரமம் இல்லை.
யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரங்க மட்டும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது இறைவனை மட்டும் வேண்டிக்கிங்க. கடவுளே சரணாகதின்னு இருங்க, எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராதுங்க. ஆனால் மீறி அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் போ அப்படி சொல்லிட்டு வெளியே வந்தீங்க, அட்டே பேசுனீங்க, சிக்கினீங்க, வாய் கொடுத்தீங்க, தேவையற்ற பிரச்சனைகள் வந்து சேரும். சாதாரணமாக சின்ன விஷயத்தில் பேசுனது பல பெரிய விஷயத்தில் முடிஞ்சிடும். ஸோ அமைதி காக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது மகர ராசியில் உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சுப காரியங்களை இன்று செய்யாதீங்க. முக்கியமான ஒரு கையெழுத்து போடணும், அது மாதிரியான விஷயங்கள்லாம் இன்று மேற்கொள்ளாதீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, இன்னைக்கு உங்கள் ராசிக்கு அதாவது 6வது இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கறச்ச, இருக்கக்கூடியவங்க சூரியன் மற்றும் புதன் பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த களத்திர ஸ்தானத்தில் பார்க்கறதா சுக்கிர பகவான். ஸோ இது வந்து இந்த காரகோ பாவனாசின்னு சொல்லுவாங்க, சுக்கிர பகவான் அங்கே இருக்கிறது. இருந்தாலும் கும்பராசி அன்பர்கள் வந்து பெண்கள் இடத்திலும், அது ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற கெட்ட பெயர்லாம் வரும், அவமானங்கள். நீங்கள் சாதாரணமாக பேசியிருப்பீங்க, அது ஒரு கிசுகிசுக்காகி ஒரு பெரிய பொருளையை கொண்டு வந்துடுவாங்க. நான் ஒன்றுமே பண்ணலை, ஒரு சின்ன ஹெல்ப் தான் பண்ணணும்னு போய் அது ஒரு பெரிய பிரச்சனையில் வந்துடும். ஸோ இன்று ரொம்ப பெண்கள் இடத்துல, ஆண்களாக இருந்தால் பெண்கள் இடத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அவங்கள்ட்ட ரொம்ப அதிகமாக வாக்குவாதங்கள்லாம் செய்யாதீங்க. தேவையில்லாத இதெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. மற்றபடி ஹெல்த் வைஸில் பார்த்திங்கன்னா இந்த சளி தொந்தரவுகள்லாம் உங்களுக்கு வந்து தான் தீரும். ஸோ கை கால் வலி, மூட்டு வலிலாம் இருக்கும். ஹெல்த் கொஞ்சம் பார்த்துங்க. காய்ச்சல் கூட நடக்கும் வரும். ஸோ இன்று உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறச்ச, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதனும் சூரியனும் இருக்காருங்க. ஸோ இதனால் என்ன மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்து இருக்குல்ல, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வந்திருக்கும். பணம் வந்து இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன், அல்லது அந்த பாகப்பிரிவினையில் உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி தரேன், அது மாதிரியான சில லிட்டிகேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு இன்று நீங்கள் பேசுனீங்கன்னா நல்ல ஒரு தீர்வு, சாதகமான ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்குங்க. அருமையாகவே இருக்குது. இன்றைய நாளை அழகாக பயன்படுத்திக்கிங்க. உபஜயஸ்தானத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கறச்ச, செவ்வாயும் குருவும் இருக்காங்க. கொஞ்சம் ஷார்ட் ட்ராவல்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அலைச்சல்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் வாழ்வாதாரம்னாலே அலைதானே வேணும். கொஞ்சம் அலைச்சலாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு இன்சென்டிவ், அதுக்கு உண்டான வீண் அலைச்சலாக இல்லாமல் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு நிலை இன்று உண்டு. மீனராசி அன்பர்கள் தம்பதியிடையே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காதல் கன்சிமிட்டுன்ற மாதிரி ரொம்ப அருமையாகவே இருக்குது. இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணாதீங்க. எது வந்தாலும் ஓப்பனாக பேசிடுங்க. மனம் விட்டு பேசினால் தீராத பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம ஜோதிட கருத்துக்களை பேசலாங்க, வாங்க. இப்போ நம்ம ஜோதிட கருத்துக்கள் அதாவது ஒரு தலைப்பில் அப்படின்னு பார்க்குறச்ச என்ன பேச போகிறோம், அந்த ஒரு தலைப்பு நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாருக்கும் வந்து ஜோதிடத்தில் மேலே ரொம்ப நாட்டங்கள் இருக்கும். யாராக இருந்தாலுமே வந்து ஜோசியம் முதல்ல நம்ம பார்த்துக்கணுன்னு ஒரு நாட்டம் இருக்கும். ஒன்று ஃபஸ்ட்டு யாராவது ஜோசியரா அப்படின்னாலே உடனே என்ன பண்ணுவோம், கை நீட்டுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, டக்குன்னு எடுத்தோடனே எங்கள் ஜோசியரா நான் கை பார்த்து சொல்லுங்கள், டக்குன்னு கை காட்டுவாங்க. இது ஒரு அவங்களோட சைக்கலாஜிக்கலாக பாருங்கள். சும்மா நீங்கள் ஜோசியர் சொல்லி பாருங்கள். ஒரு கல்யாண மண்டபமோ எங்கேயாவது போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, நான் இவங்க ஜோசியர் தான் அப்படின்னாங்கன்னா டக்குன்னு மக்கள் என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு கைரேகை பார்க்க தெரியுமான்னு சொல்லி கையை தான் காமிப்பாங்க. அது மாதிரிலாம் விஷயம் இருக்குது. அப்போ வந்து என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோசியர்களுக்கு அவ்வளோ ஒரு அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஜோசியர் என்றாலே அங்கே ஒரு கூட்டமே நிச்சயமாக இருக்கும். அது வந்து என்னதான் இருந்தாலும் ஜோதிடத்துக்கு மயங்காதவர்கள் யாருமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பொதுவாகவே ஒரு கலைகள் அப்படின்னு பார்க்குறச்ச ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் டேலண்டாக இருப்பாங்க. அதில் வந்து ஜோதிடர்கள் வந்து மற்றவருடைய எதிர்காலத்தை கணித்து சொல்லக்கூடிய ஒரு திறமை இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கனாலே என்ன சொல்லுவாங்கனாலே, கடவுளுக்கு அடுத்த நிலை என்று சொல்கிற அளவுக்கு குருக்களாக ஒரு பெரிய ஒரு ராஜாக்கள் இருந்தாலும் சொன்னீங்கன்னா, அங்கே உள்ள ஒரு பக்கத்தில் யாருக்காக பார்த்தீங்கன்னா ஜோசியர்கள் இருந்தே ஆவாங்க. ஜோசியர்களாக அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா யாருக்கு பார்ப்பாங்க அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசர்களுக்குத்தான் அந்த ஜோதிடம்ன்ற ஒரு விஷயம். அப்போ ஜோதிடத்தினுடைய மதிப்பு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்.
அப்படின்னா. இப்போ போர் வருது அப்படின்னா முன்கூட்டியே சொல்கிறதுக்கு, போர் எப்போ ஆரம்பிக்கலான்ற விஷயங்கள், எல்லா விஷயங்களும் ஆரம்பிக்கிறது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நாள் குறிக்கிறது என்று பார்த்தீங்கனாலே அரசவையில் நிச்சயமாக அங்கே ஒரு ஜோதிடர் நிச்சயம் இருப்பாங்க, ஒரு குருக்களாக இருப்பாங்க. அவங்ககிட்ட தான் கேட்டுட்டு தான் இப்போ வந்து ஒரு மணிமுடி சூடணும் அப்படின்ற ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு சிறந்த ஒரு விழாக்களை கொண்டாட வேண்டும் என்றாலும் சரி, இது மாதிரியான விஷயங்கள் எல்லா விஷயத்திற்கும் ஜோதிடர்களுடைய பங்கு மிக அவசியமாக இருந்திருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்று அரசர்களுக்கு பார்க்கப்பட்ட அந்த ஜோதிட கலை இன்று அனைவருமே பார்க்கக்கூடிய அளவிற்கு எல்லாருமே அரசர்களாகி விட்டோம் தான் சொல்லுவேன். எல்லாருமே ஒரு பெரிய ஆளுந்தான் மாதிரி தான். ஜாதகம் பார்க்காம ஒரு சிலர் செய்யவே மாட்டாங்கன்ற மாதிரிலாம் இருக்காங்க. ஜாதகம் பார்த்து செய்கிறவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. எது எடுத்தாலுமே ஜாதகம் தான் அவங்க பார்த்து தான் செய்வாங்கன்ற மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஜாதகம் பார்ப்பதற்கு ஒரு யோகம்னு ஒன்று வேணும்ல, ஒரு அமைப்பு. அந்த ஜோதிடர் ஆகக்கூடிய ஒரு அமைப்புன்றது சாதாரண விஷயம் அல்ல. ஏன்னா எல்லாருக்கும் அந்த வாக்கு பலிதங்கள் இருக்காது. ஒரு சிலர் வந்து ஜோசியராக நிறைய பேர் இருக்காங்க, இன்றைக்கி இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பல ஜோசியர்கள் இருக்காங்க. ஏன்னா வீட்டில் இருக்கவங்களே நமக்கு வந்து கைரேகை பார்த்துட்ருப்போம். பார்த்தியா இந்த ரேகை எனக்கு இருக்குது, கோதுமை ரேகை இருந்துச்சுனாலே சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னா அவங்கவுங்களும் வீட்டில் வந்து ஒரு சில ஜோதிடங்கள், அதாவது இயற்கையாகவே தெரிஞ்சு வச்சுப்பாங்க. சுருட்ட முடியா உனக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னா சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் வந்து ஒரு நார்மலாகவே எல்லாருக்குமே வந்து சில ஜோதிடங்கள், இங்கே மச்சமா உனக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நாக்கில் மச்சமா நீ சொல்கிறதெல்லாம் பழிக்குண்டின்வாங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் தான். இப்போ ஒரு சாதாரணமான விஷயங்கள் அதுலேயே எக்ஸ்பர்ட் அப்படின்வாங்கல்ல, அதில் ஒரு அந்த கலையை தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்குவது என்பதுன்னா சாதாரண ஒரு காரியம்லாம் கிடையாது. அதற்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ ஜாதகத்தை பார்க்கணுன்ற விஷயங்கள், அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த கால்குலேஷன்ஸ் கரெக்டாக போடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஜோதிடம்ன்ற ஒரு கலையில் எல்லா நவ கிரகங்கள் 9 கிரகங்களை பற்றின விஷயங்கள் ஆணித்தரமாக தெரிந்து வைத்துக்கொண்டு அதனை வந்து அப்ளிகபிள். பொதுவாக வந்து இப்போ ஒரு கிரகத்தை வச்சே பார்ப்பான்னு சொல்கிறது கஷ்டம்னு வாங்கல, ரொம்ப அப்படின்போது அந்த 9 கிரகங்களையும் நன்கு அப்படியே ஆராய்ச்சி செய்து பார்த்து சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜோதிட அறிவு இருந்தால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். மற்றவருடைய எதிர்காலத்தை வந்து துல்லியமாக சொல்லுவாங்களே, எல்லாமே சொல்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எதுக்கு இவ்வளோ கதை பேசுகிறேன்னா, முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அந்த காலத்தில் அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி குழந்தை பெண் குழந்தை தாங்க பிறந்துச்சு அப்படின்றத சொல்லுவாங்க. அவர் சொன்னாருங்க கரெக்டாக 40 வயசு ஸ்டார்ட் ஆனால் தான் உனக்கு கல்யாணமே, அது வரைக்கும் என்ன பண்ணாலும் உனக்கு வந்து கல்யாணமே ஆகாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி 40 வயசு தான் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிச்சயமாப்பா வீட்டு வாடகை வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது, பூமி யோகம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில ஜோசியர் சொல்லுவாங்க. நான் எங்கெங்க வீடெல்லாம் வாங்க போகிறேன் நம்மளே அப்படின்ற மாதிரி சாதாரண நினச்சவங்க திடீர்னு பார்த்தா நல்ல வீடு கட்டி ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு ஓனராக கூட ஆகி வாடகை வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஜோசியக்காரன் அன்றைக்கே சொன்னாங்க தெரியுங்களா அப்படின்றது நம்மக்கிட்ட பேசியிருப்பாங்க. எதற்கு இதெல்லாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம கிரகம். நிறைய பேர் வந்து இந்த நிகழ்ச்சி பார்த்துருக்கவங்க நிறைய பேர் ஜோசியம் கற்றுக்கணும்லாம் ஆர்வங்கள் இருக்கும். எப்படின்னா எனக்கு அந்த யோகம் இருக்கா, எனக்கு ரொம்ப ஜோசியத்தினா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், நானும் கற்றுக்கலாமா, அந்த அமைப்பு இருக்கா, ஜோசியர் ஆகணும் எல்லாம் கற்றுக்கலாங்க. அதில் நீங்கள் சம்பாதிக்க முடிய ஒரு அமைப்பு இருக்கான்றது தான் முக்கியம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பரதநாட்டியம் டான்ஸ் ஆடுவாங்க நல்லா, ஆனால் அவங்க வந்து கிளாஸ் எடுத்து பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ்லாம் ஆட மாட்டாங்க மிஸ்ஸு, அவங்க பாட்டுக்கு சின்ன வயசில் பண்ணியிருப்பாங்க, ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அதில் குண்டாயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இருந்தாலும் அவங்க கண்டினியூட்டியாக ஒரு அரங்கேற்றம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படி தான் அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு கூட ஆச்சரியமாக பார்ப்போம். அவ்வளோ டேலண்டாக புது புது ஸ்டெப்ஸ் எல்லாம் அவங்க சொல்லி தருவாங்க. அந்த விஷயங்கள் அந்த ஒரு ஆசிரியர் ஆகக்கூடிய ஒரு தகுதின்றது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி தாங்க அந்த ஜோதிடம் வந்து ஆகக்கூடிய ஜோதிடம் பார்ப்பதற்கு கூட ஒரு கிரக அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அது ரொம்ப சக்ஸஸ் ஆகுங்க. ஸோ அந்த கிரக அமைப்புக்கு என்னென்ன காரணங்கள், என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்கணுன்ற விஷயம் பார்த்திங்கன்னா புதன் தான் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். என்ன கிரகம் மிக முக்கியம் அப்படின்னு பார்க்கறச்சா புதனுடைய நிலை தான். ஸோ புதன் வந்து எங்கே இருக்கணும் ஜாதகத்தில் அப்படின்ற விஷயங்கள், வாக்கு ஸ்தானம் இருக்குல்ல, அந்த ஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவங்க வாக்கு பலிக்கும். அவன் பல்லில் விழுந்துடாத அப்படின்வாங்க தெரியுமா. அதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்களுடைய வாக்குஸ்தானம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது வந்து பலிக்கும். சும்மா எல்லாருமே சொன்னாலும் பழிச்சிடாதுங்க. நீங்கள் வேணால் பார்த்துருப்பீங்க, சில பேர் சொன்னால் அப்படியே நடக்கும், அவர் சொன்னால் பர்ஃபெக்டாக இருக்கும்,
துல்லியமாக இருக்கும் சொல்லிட்டு ஜோசியர்கிட்ட போவாங்கல்ல, அவர் அப்பிலே இல்லை, கடைசியாக நம்மளே ஒரு பிரச்சனை இருந்துருக்குன்னா, ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா நம்ம உடனே யார்கிட்ட கேட்போம், எதுக்கு உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், ஜோசியர்கிட்ட போய் கேட்டுடலாம், பண்ணலாமா வேணாமா, அவர் என்ன சொல்கிறாரோ அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு விஷயத்திற்கு முக்கியமாக ஒரு நடுவில் இருந்து அதை தீர்வுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜோதிடருக்கு தாங்க. இப்படி சொல்லிகிட்டே போகலாங்க. சரிங்க, அப்போ ஜோதிடர் ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் கிரகம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆயக்கலைகள் 64க்கும் அதிபதி புதன் பகவான் தான். அதில் ஜோதிட கலையும் வேத சாஸ்திரத்தில் கண்களாக கருதப்படுகிறது. ஜோதிஷம் என்பது கண்கள் என்பாங்க, வேதங்களின் கண்கள் என்று சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த கலைக்கு அதுவும் ஒரு கலையாக விடுது. இப்போ சொல்லுவாங்க சமையல் கலை, மருத்துவக்கலை அப்படின்னும்பொழுது இதுவும் ஜோதிடமும் ஒரு கலை தான். ஸோ அந்த கலைக்கு அதிபதி புதன் பகவான் நல்லா இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா வாக்குஸ்தானம் சொல்லுவாங்கள்ல, ஒரு ஜாதகத்தில் எடுத்து பார்த்தோன்னா வாக்குஸ்தானம் நல்லா இருக்கணும். வாக்குஸ்தானத்தில் நல்ல கிரகங்கள் இருக்கணும். வாக்கில் எனக்கு குரு இருக்குப்பா அப்படின்வாங்க தெரியுமா, அதெல்லாம் ரொம்ப விசேஷம்னு சொன்னான். வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தால் மிக சிறப்பு. அவங்க பேசுகிறது எல்லாமே ஆலோசனைகள், அவர்கள் பேசுவது நல்ல வாக்குகள் இருக்கும், நல்ல விஷயங்கள் பலிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த குரு பகவான் நல்லா இருக்கணும், ஸ்தானத்தில் அங்கே ஆட்சியாக இருக்கணும், உச்சமாக இருக்கலாம். அந்த இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா வாக்கில் குருமா இப்போ பழிச்சிடும் பார்த்துக்கோ அப்படின்வாங்க. எங்கள் அப்பா கூட இருக்குது. ஏன்னா அவரெல்லாம் சொன்னார்னா அதன்படி தான், ஜோசியமே பார்க்க மாட்டார், சொன்னாலே அவர் அனலைஸ் பண்ணுறது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாக்குஸ்தானாதிபதி ரொம்ப சிறப்பாக இருக்கணும். வாக்குஸ்தானாதிபதி குரு பகவானாக இருந்து அவர் உச்சமாக ஆட்சி பெற்றிருந்தாலும் அந்த வாக்குகள் பலிக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதன் பகவான் வாக்குஸ்தானாதிபதியாகி சிம்ம லக்னமாக உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன். தனஸ்தானத்துக்கு அதிபதி யார்? புதன். வாக்குஸ்தானத்துக்கு அவர் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நிச்சயமாக, ஏன்னா தனஸ்தானத்திலே புதன் பகவான் உச்சம் பெற்றிருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய வாக்குகள் பலிக்கும் ஒரு விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா ஜோசியர்களே பார்த்திங்கன்னா கெட்டதாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜாதகத்தை எடுத்தோன்னே உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடும், உன் பொண்டாட்டி விட்டு ஓடி போயிடுவா, சாரி இது மாதிரி பேசுகிறவங்களும் இருக்காங்க. ஜோசியக்காரங்களில் ரொம்ப நெகட்டிவிட்டியாக பேசுவாங்க. ஏன் தான் அதனால ஜோசியம் பார்க்கறதுக்கே போக மாட்டாங்க, ஜோசியர்னாலே ஓடி போயிடுவாங்க. ஆனால் ஏதாவது தப்பாக இப்போ சொல்லி வைப்பான், அப்புறம் நமக்கு வராது எதுக்கு பார்த்துக்கிட்டுன்ற மாதிரிலாம் மக்கள் இருப்பாங்க. ஸோ ஜோதிடர் என்பவர் எப்போதுமே ஒரு மனதை திடப்படுத்தி அவர்களை சரியாயிடும்பா ஏழ்றதானே ஒன்றும் பண்ணாதுன்ற அளவுக்கு ஒரு திடப்படுத்தக்கூடிய ஒரு ஜோதிடர் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த பேர்லேயே பாருங்க, மனதை திடப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை பெற்றவர்கள் தான் ஜோதிடர். ஸோ அந்த ஜோதிடர்களுடைய நிலை நான் சொன்ன கிரக அமைப்புகள் சுபகிரகங்களாக இருக்கணும். சுபகிரகங்கள் உச்சம் ஆட்சி பெற்றவர்கள் என்றாலே சுபகிரகங்கள் ஆட்சியாகவோ உச்சமாகவோ பெற்று, அது 3 கிரகங்கள் 2 கிரகங்களாக சுபகிரக தன்மைகள் இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா அவங்க கடவுள் போன்று அவதரித்தவர்கள் என்று சொல்லுவாங்க. கடவுள் மாதிரி நீ சொன்ன அப்படின்வாங்கல்ல. ஐயா கிட்ட போயிட்டு வந்தோன்னா நமக்கு நல்லா இருக்கும், ஐயா என்ன சொல்கிறாரோ கேட்கலாம், அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். அப்படின்போது அந்த ஜோதிடத்துக்கு அவ்வளோ ஒரு தன்மை. ஏன்னா நானே ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கும்பொழுது ஒரு ஜோசியர் நான் ஜாதகம் கொடுத்தேன், 10th பாஸ் பண்ணணும்னு தான் கேட்டேங்க. அவருன்னு ஐயோ அதை பாஸ் பண்ணுவியா, படிச்சுட்டே இருப்பேனாரு, நீ ஒரு 10 டிகிரி முடிச்சிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீயே ஒரு ஜோசியர்னாரு. எனக்கு சிரிச்சுட்டு வந்தேன், குழந்தை 14 வயசு சின்ன பிள்ளை தானே. அப்போ தான் நான் நம்பவே இல்லை. பார்த்தா இன்றைக்கி ஜோதிடத்தில் ஒரு முனைவர் பட்டம் வாங்கி ஒரு 5 முனைவர் பட்டத்தை கொடுக்கக்கூடிய நிலை எனக்கு கிடச்சிது. ஸோ அப்போ என்ன அர்த்தம், அந்த ஜோதிடம் தான் இதற்கு காரணம். அதுக்கு முக்கியமானது என்னென்னா வாக்குஸ்தானம் நல்லா இருக்கணும், அந்த புதர் கிரகம் நல்லா இருக்கணும், அது கேந்திர திரிகோண ஸ்தானங்கள் இருக்காங்களா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேந்திர ஸ்தானங்கள் 1, 4, 7, 10 குரு பகவான் இருக்காரா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணுங்க. வாக்குஸ்தானாதிபதி பார்க்கணும், வாக்குஸ்தானத்தை பார்க்கணும், அந்த இடத்தை யார் பார்க்குறாங்கன்றதை பார்க்கணும், குரு எங்கே பார்க்குறான்றதை பார்க்கணும். இது மாதிரியான விஷயங்கள் அமைப்புகள் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் நல்ல ஜோதிடராக ஆக முடியும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.